1 part சிக்கன் கிரேவி ஈஸியாக 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர் பிகினர் எல்லாருமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கிராம்பு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கினேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறம் வரைக்கும் கலந்து கொடுக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா, அதையும் இதில் சேர்த்துட்டு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒன்று சேர்த்து மசிய வெந்து வந்ததும் 1/2 கிலோ சிக்கனை உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். போன்ல சேது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கும்போது ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெடிமேட் சிக்கன் மசாலா சேர்த்து வாங்கின மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது தவிர வேற எதுவுமே சேர்க்கல. ஃபுல்லாக வந்து எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 5-6 விசில் தாராளமாக விட்டு வச்சுக்கோங்க. 6 விசில் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நேச்சுரலாக கூலானதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டா அவ்வளவுதான், சிக்கன் கிரேவி தயாராயிடும். ஒரு தடவை எடுத்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா வெந்துருச்சா. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மசாலா அதிகமும் தேவைப்படாது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.